இது தடம் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் சுபலட்சுமி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மூடப்படவுள்ள பல பாடசாலைகள் சபையில் அறிவித்த ஜனாதிபதி அனுர. குழந்தைகள் உட்பட 49 பயணிகளுடன் விழுந்து நொறுங்கிய விமானம். ரஷ்யாவில் பரபரப்பு. பெண்களுக்கு மதுபான சுதந்திரம், உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம். திருமண தரகு பணம் கொடுக்காததால் மன விரக்தி அடைந்த தரகர் உயிர் மாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள். சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் முழுமையாக மூடப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது சபையில் ஆற்றிய விசேட உரையிலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில், ஜனாதிபதி அனுர பாடசாலைகளின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்தார். 98 பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை. 115 பாடசாலைகளில் 10 மாணவர்களுக்கு குறைவு. 20 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலை 406 உள்ளன. 30 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகள் 752 உள்ளன. அத்துடன் 40 மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை 1141 என்னும் 50 மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கை 1506 ஆகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நாட்டின் மொத்த பாடசாலைகளில் 15% பாடசாலைகளில் 50 மாணவர்களுக்கு குறைவாக உள்ளன. 100 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகள் 3144 ஆகும். குச்சவெளியில் 2 மாணவர்களுக்கு 2 ஆசிரியர்களும், பண்டாரவளியில் 3 மாணவர்களுக்கு 3 ஆசிரியர்களும், திருகோணமலையில் 4 மாணவர்களுக்கு 4 ஆசிரியர்களும் உள்ளனர். சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகள் முழுமையாக மூடப்பட வேண்டும். சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும். இன்னும் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் 49 பேருடன் சென்ற விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள அமூர் மாகாணம் அருகே திண்டா நகரத்தை நோக்கி சென்ற பயணிகள் விமானம் ஒன்று. இந்த விமானத்தில் 5 குழந்தைகள் உட்பட மொத்தம் 49 பேர் பயணம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விமானம் திண்டா விமான நிலையத்தை நெருங்கும் வேளையில் விமான கட்டுப்பாட்டு நிலையத்துடன் தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. மேலும் திடீரென ரேடாரில் இருந்து அந்த விமானம் காணாமல் போனதால் விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் குழப்பத்தில் இருந்தனர். இதையடுத்து இந்த சம்பவம் உறுதியானதும் ரஷ்யாவின் அவசர நிலை சேவைத்துறை மற்றும் விமான பாதுகாப்பு துறைகள் இணைந்து தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் Mi-8 ரக ஹெலிகாப்டர் காணாமல் போன விமானத்தை தேடும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவில் 49 பேருடன் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியதாகவும் விழுந்து நொறுங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விமானம் அங்காரா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தால் இயக்கப்பட்டு வந்த ஆண்டனோவ் 24 வகையைச் சேர்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மதுபானம் வாங்கவும் மதுபானம் தொடர்பான தொழில்களில் ஈடுபடவும் அனுமதி கோரி பெண்ணிய ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. பெண்கள் எந்தவொரு உரிமம் பெற்ற விற்பனை நிலையத்தில் இருந்தும் மதுபானம் கொள்வனவு செய்யவும், மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களில் பணிபுரியவும், சில்லறை விற்பனை நிலையங்களில் மதுபானம் அருந்தவும் அனுமதிக்கும் புதிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்தே இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் முன்னைய வர்த்தமானி திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கை சட்டம் இப்போது மதுபான விற்பனை, உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்பாக பெண்களுக்கு சம உரிமைகளை அங்கீகரிக்கின்றது என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த நிலையில் முன்னைய கட்டுப்பாடுகளை ரத்து செய்து புதிய வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளமையால் தமது மனுவை தொடர விரும்பவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. யாழில் திருமண தரகு பணம் கொடுக்காததால் மன விரக்தியடைந்த தரகர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். சுன்னாகம் சூறாவத்த பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், இவர் தனது ஊரில் திருமண தரகராக செயற்பட்ட நிலையில் அவருக்கான தரகு பணம் கொடுக்கப்படவில்லை. இந்த விடயத்தை அவர் இணக்க சபை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றும் அவர் பதிவுபடாத தரகர் என்ற ரீதியில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை உரும்பிராய் வடக்கு பகுதியில் உள்ள வயலுக்கு சென்று விஷம் அருந்தி உயிரை மாய்த்துள்ளார். பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சாட்சிகளை சுன்னாகம் போலீசார் நெறிப்படுத்தினர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.